கர்நாடக தலைநகர் பெங்களூருவில் காலை உணவை தயாரித்து கொடுக்க தாமதமானதால் பெற்ற மகனே தாயை கொலை செய்துள்ள கொடூர சம்பவம் அரங்கேறியுள்ளது. தாய் மகனிடையே ஏற்பட்ட தகராறு கொலையில் முடிந்தது எப்படி? பெங்களூரு கேஆர்புரம் போலீஸ் எல்லைக்கு உட்பட்ட பீமையா லே அவுட் பகுதியை சேர்ந்தவர்கள் சந்திரப்பா நேத்ரா தம்பதி. இந்த தம்பதிக்கு 17 வயதில் மகன் ஒருவர் உள்ளார். அவர் கோலார் மாவட்டம் முல்பாகலில் உள்ள ஒரு கல்லூரியில் டிப்ளமோ படித்து வருகிறார். வேலை விஷயமாக சந்திரப்பா வெளியே சென்றிருந்த நிலையில் நேத்ரா தன்னுடைய மகனுக்காக காலை உணவு தயார் செய்துள்ளார். நேத்ராவின் மகன் கல்லூரிக்கு அவசரமாக புறப்பட்டுக் கொண்டிருந்தார். காலை உணவு தயார் செய்த நேத்ராவுக்கு தாமதமானதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக தாய் மகன் இடையே கடும் வாக்குவாதமும் ஏற்பட்டுள்ளது. அப்போது திடீரென்று ஆத்திரமடைந்த மகன் வீட்டில் இருந்த இரும்பு கம்பியை எடுத்து பெற்ற தாய் என்று கூட பார்க்காமல் நேத்ராவை கொடூரமாக தாக்கியுள்ளார். இந்த தாக்குதல் சம்பவத்தில் நேத்ராவின் தலை மற்றும் முகத்தில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். ஆத்திரத்தில் தாக்குதல் நடத்தியதில் தாய் உயிரிழந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த மாணவர் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நின்றுள்ளார். அதற்கு பிறகு கேஆர்புரம் காவல் நிலையத்திற்கு சென்று தன்னுடைய தாயை கொலை செய்து விட்டதாக கூறி சரணடைந்தார். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்தபோது நேத்ரா கொலை செய்யப்பட்டு இரத்த வெள்ளத்தில் கிடந்துள்ளார். காலை உணவு தயாரிக்க நேரமானதால் தாய் மகனிடையே ஏற்பட்ட தகராறில் நேத்ரா கொலை செய்யப்பட்டது உறுதி செய்யப்பட்டது. நீ என் மகனே இல்லை என்று நேத்ரா திட்டியதால் ஆத்திரத்தில் மகன் கொலை செய்திருப்பதாக கூறப்படுகிறது. இது குறித்து கேஆர்புரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து 17 வயதான மாணவரை கைது செய்துள்ளனர்.